வித்தியாசமான சுவையில் ஒரு பச்சடி ரெசிபி வித்தியாசமான டேஸ்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் 5 ஸ்டார் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். இது போல் கொஞ்சம் திக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக ஸ்டார் ஃப்ரூட் லேசான புளிப்பு சுவையில் இருக்கும். அதனாலே குழந்தைங்க ஸ்டார் ஃப்ரூட்டை ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது போல் ஸ்வீட் பச்சடியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துட்ட பிறகு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. யூஸ்வலாக இந்த ரெசிபியை நம்ம மாங்காய் வச்சு தான் மாங்காய் பச்சடியாக ஸ்வீட் ரெசிபியாக செய்வோம். ஆனால் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்டார் ஃப்ரூட் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க ஸ்டார் ஃப்ரூட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஸ்வீட் ரெசிபின்றதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கனாலே போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. மசாலாலாம் நல்லா ஒட்டி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். அதிகமாக சேர்த்துட வேண்டாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டார் ஃப்ரூட் சீக்கிரம் வெந்து வந்துடும். அதனால் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே போதும். தண்ணி நல்லா சுண்டி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். 5 ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சரியாக இருக்குங்க. நீங்கள் நாட்டு சக்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கனாலே போதும். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இது போல் வந்துடும். இப்போ கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்டியான ஒரு ஸ்வீட் பச்சடி ரெசிபி ரெடி. ஸ்டார் ஃப்ரூட் வச்சு கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.